உழைப்பால் உலக புகழ் கொண்ட ஓபிஎஸ். பேரறிஞர் அண்ணா மொழிந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய 3 வார்த்தை முழக்கத்தை தன் வாழ்நாளின் கடைசி வரை கடைபிடித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்றும் தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடத்தையும் புகழையும் பெற்றுள்ள சரித்திர நாயகர் அவர் ஒருவரே. சிறு வயதிலேயே எம்ஜிஆரால் ரசிகனாக ஈர்க்கப்பட்டு பின்னாளில் அரசியலுக்குள் அடி வைத்து அவர் காட்டிய வழியிலேயே பயணித்து இன்று எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக இயக்கத்திலேயே அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்திருப்பவர் ஓபிஎஸ். கேரள மாநில எல்லையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மிக சாதாரண விவசாய குடும்ப பின்னணியில் தோன்றியவர். அரசியலை பற்றிய பெரிய தொலைநோக்கு சிந்தனை இல்லாத குடும்பத்தவர் மத்தியில் தனது பெரியப்பா பேச்சுமுத்து தேவரை பார்த்து அரசியலில் ஆர்வம் காட்டத் தொடங்கியதன் விளைவாக தனது 18வது அகவையிலேயே அரசியலில் பிரவேசித்தவர். டீ கடை, பால் பண்ணை என தொழில் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக நண்பர்களோடு இணைந்து வணிகத்தில் ஈடுபட்ட சமயத்திலேயே தனது சம்பாத்தியத்தில் சரிபாதியை அரசியல் பணிக்காக செலவிட்டார். கடின உழைப்பு, நேர்மை, விசுவாசம் இவற்றைத்தான் அரசியலில் தனது ஆடையாக, ஆபரணமாக தரித்திருந்தார் ஓபிஎஸ். தனது உழைப்பால் முன்னேறியவர், தமிழக முதல்வரானவர் என புரட்சித் தலைவியின் வாயாலேயே புகழப்பெற்றவர் ஓபிஎஸ். தாயின் தலைமகன் என்று சொல்லும் அளவிற்கு புரட்சித் தலைவிக்கு விசுவாசமாக இருந்து கழகத்தையும் அவருக்கு இடர்பாடுகள் நேரிட்ட சமயங்களிலெல்லாம் ஆட்சியையும் வழிநடத்தியவர். வந்த வழி மறக்காமல் இன்றும் ஈகையையும் கொடையையும் வழுவாமல் பார்த்து கொள்ளும் வாழும் காலத்து வள்ளலாகவே அரசியல் பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். தமிழ் கூறும் நல்லுலகமும் இவரை மறந்துவிடவில்லை. கடல் கடந்து அமெரிக்காவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவருக்கு தங்கத் தமிழ்மகன் என்ற சாதனை விருதை வழங்கி கௌரவித்தது அந்நாட்டின் தமிழ் சங்கம். இவரை பார்த்து இன்று கழகத்தின் இளைஞர் கூட்டம் வாழத் தொடங்கியிருக்கின்றது என்று சொன்னால் அதுவே அவரது உழைப்புக்கு கிடைத்த கீர்த்தியாகும். உழைக்கும் கைகளே